கருத்துக்களை கூறும் கதைகளை விடவும் மகிழ்ச்சியூட்டும் வியக்க வைக்கும் கற்பனை கதைகளை கேட்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் நிறைய கதைகளை தமிழ் மொழி கதையொலி தளத்தின் வழியாக நாம கேட்டு மகிழலாம். இது போன்ற வியக்க வைக்கும் கற்பனை கதைகள் பாட்டி தாத்தா இவங்க இரவுல நில ஒளியில நமக்கு கதை கூறும் அனுபவங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. வாங்க அந்த அனுபவங்களை நாமும் பெறுவோம். தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல் வாணி. பேசும் கிளியின் சுவாரஸ்யமான கதையைத்தான் நாம இந்த பதிவில் கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். முன்னொரு காலத்துல ஒரு நாட்டை காயம்பூ அப்படிங்கிற ஒரு அரசன் ஆட்சி செய்துட்டு வந்தார். அவரு ஒருவர் பின் ஒருவராக 6 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டாரு. 6 பேருமே ரொம்ப அழகானவங்க. ஆனால் அவங்க கிட்ட குணம் மட்டும் இல்லை. அவங்க ஒருவருக்கும் குழந்தைகளும் கிடையாது. ஆனால் மன்னரோ ரொம்ப இரக்கமுடையவராக இருந்தார். அவர் ஈ எறும்பை கூட துன்புறுத்த மாட்டார். இப்படி இருக்கையில் அந்த நாட்டை ஒட்டி ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு வேடன் வாழ்ந்துட்டு வந்தான். பறவைகளை அவன் கொள்வதில்லை, உயிரோட வலையிலிட்டு பிடிப்பான். அவற்றை விற்று அவன் வயிறு வளர்த்துட்டு வந்தான். ஒரு சமயம் தொடர்ந்து சில நாட்கள் அவனுக்கு வலையில பறவைகள் அகப்படாமலேயே போயிடுச்சு. அவங்க வீட்டின் அடுப்பை கோழி கிளற தொடங்கிட்டு. அப்படின்னா அவங்களுக்கு வறுமை வந்துருச்சு. வேடன் மனைவி அவனை திட்டுனா, இன்று உன்னோடு நானும் வருகிறேன். ஏன்னா வீட்டுல சமைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு முதல்ல எந்த பறவை அகப்பட்டாலும் அதை விற்க முடியாது. அதையே உணவாக சமைத்து தான் நாம சாப்பிடணும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டுல வறுமை இருக்கு அப்படின்னு சொன்னான். வேறு வழி இல்லாம வேடனும் அதுக்கு சம்மதிச்சான். 2 பேரும் விடியற்காலமே காட்டுக்கு புறப்பட்டாங்க. முற்பகலிலேயே அவங்களுக்கு கையில ஒரு பச்சை கிளி சிக்குச்சு. அது மற்ற கிளிகளை விட சின்னதா இருந்துச்சு. ஆனா அது அழகா இருந்துச்சு. எவ்வளவு அழகான பறவை இருந்தாலும் இது மிக சிறியதா இருக்கே, ஒருவர் வயிற்றுக்கு கூட பற்றாதே அப்படின்னு மனைவி சொன்னா. அவங்க வியக்கத்தக்க வண்ணம் கிளி உடனே தமிழ் மொழியில பேசிச்சு. அம்மணி, என்னை கொல்ல வேண்டாம், இப்போதே அரசனிடம் கொண்டு கொடு, நல்ல விலை தருவார் அப்படின்னு சொல்லுச்சு. என்ன விலை தருவார் அப்படின்னு வேடன் மனைவி கேட்டா, இதற்கு அது மறுமொழி கூறும் அப்படின்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. அவள் உள்ளத்தில் உள்ள எண்ணம் தான் சொல்ல வந்துச்சு. ஆனா கிளியின் மறுமொழி இருவரையுமே தூக்கி வாரி போட்டுச்சு. என் விலையை நானே கூறிக்கொள்கிறேன் அப்படின்னு அது இருமாப்பா பதில் சொல்லுச்சு. பச்சை கிளியே அப்போதே வேடன் மன்னன் காயம்பூவிடம் கொண்டு போனா. காயம்பூ மன்னர் அந்த சமயம் புறாக்களுக்கு நீட்டு கொண்டிருந்தாரு. கிளியே வேடன் கொண்டு வருவதை மன்னர் பார்த்தாரு. அதன் அழகுல அவர் சொக்கி போனாரு. கிளி என்ன விலை அப்படின்னு கேட்டாரு. பறவையே அதை சொல்லும் அப்படின்னு சொன்னா வேடன். என்ன பறவை பேசுமா? ஓஹோ, அது கிளிப்பிள்ளை தானே, நீங்கள் சொல்லி வைத்ததை அது சொல்லக்கூடும். சரி, அதுவே சொல்லட்டும் அப்படின்னு சொன்னாரு மன்னர். உடனே கிளி பேச தொடங்குச்சு. அப்படி சொல்லாதீர்கள் அரசே, எனக்கும் யாரும் எதுவும் சொல்லித்தர வேண்டியதில்லை. என் விலைக்கு ஏற்ப நாளை நடக்க வேண்டியது நான் தானே. அந்த விலையின் மதிப்பும் எனக்கு தான் தெரியும். அதனால் இயங்காமல் என் விலையாக 10,000 பொன் கொடுக்க கோருகிறேன் அப்படின்னு கிளி சொல்லுச்சு. என்னது 10,000 பொன்னா? ஒரு கிளிக்கு இவ்வளவு யார் கொடுப்பார்கள் அப்படின்னு மன்னர் கேட்டாரு. ஏதோ ஒரு கிளி அல்ல நான் அரசே, என் பெயர் கோக்கிளி. நான் உங்களுக்கு புது வாழ்வு அளிக்க வந்துள்ளேன். இதை நீங்கள் விரைவில் அறிய இருக்கிறீர்கள். அதனால் தயங்காமல் அந்த விலையை இந்த வேடனுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு இந்த கிளி. அரசன் உள்ளம் கிளியிடம் அப்போதே தாவியது. அவன் 10,000 பொன்னை உடனே வேடனுக்கு தர ஆணையிட்டான். வேடன் வறுமை ஒழிந்தது. வேடன் மனைவியின் உள்ளமும் வீடும் குளிர்ந்துச்சு. அன்றிலிருந்து கிளியுடன் பேசுவதே மன்னனுக்கு பொழுதுபோக்கா இருந்துச்சு. எந்த கேள்விக்கும் அது நகைச்சுவையுடன் நயமான அதே சமயம் அறிவார்ந்த விடை கொடுத்துச்சு. அரசியாரிடமும் அது சில சமயம் பேசியது. ஆனால் அவர்களுக்கு அதன் பேச்சு பிடிக்கவில்லை. ஏன்னா அவங்க பேச்சுக்களை விட மன்னன் கோக்கிளியின் பேச்சையே மதிக்க தொடங்கினான். அதனால அந்த கிளியை ஒழித்து அவன் வாழ்வில் முழு இடம் பெற அவங்க சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அரசன் வேட்டைக்கு போனான். வேட்டை முடிந்து திரும்ப 2 நாட்கள் இருந்துச்சு. அதனால போகும்போது கிளியை பாதுகாத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனைவியரிடம் சொல்லிட்டு போனான். அந்த 6 மனைவிகளிடமும் ஒரே ஒரு நட்பண்பு இருந்துச்சு. அது என்னன்னா, அவங்க ஒற்றுமையோட இருந்தாங்க. கிளி பேசும் கிளி, அறிவும் சூழ்ச்சி திறமும் உடைய கிளி. அதனால நல்ல திட்டமிட்டுத்தான் அதை ஒழிக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. கடைசி இளவரசி திட்டம் சொன்னான். எல்லோரும்
எல்லோரும் ஒருங்கே கிளியிடம் செல்வோம். எங்களில் யார் முதல் தர அழகி, யார் கடைசி தர அழகி அப்படின்னு கேட்போம். அதன் அறிவு இங்கே பயன்படாது. யாராவது ஒருத்தியை கடைசி தர அழகி ஆக்கத்தான் வேண்டும். யாரை கடைசி அழகி அப்படின்னு கூறுதோ அப்போ அவ அந்த கிளியை ஒழித்து விடணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சரியான யோசனை. மன்னரும் சந்தேகப்பட மாட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. 6 பேரும் கிளிய சூழ்ந்துட்டாங்க. கிளிகளுக்குள்ள அறிவில் சிறந்த கிளியே, எங்களுக்கிடையே உள்ள ஒரு வாய்ப்பூசலை நீதான் தீர்த்து வைக்கணும். உன் அறிவு தீர்ப்பளிக்கட்டும். எங்களுக்குள் யார் முதன்மை அழகி, யார் கடைசி அழகி அப்படின்னு நீதான் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. கிளிக்கு அவர்களை பற்றி நன்றாக தெரியும். அவங்களுடைய திட்டத்தையும் தெரிஞ்சு வைத்திருந்தது. சிந்திப்பது போல அது சுற்றுமுற்றும் பார்த்தது. அதை முற்றிலும் வெளியே செல்லும் வழி இல்லாமல் இருந்துச்சு. ஆனா காற்று நுழையும் புழைவாய் ஒன்று இருந்துச்சாங்க. இதை அது மனதில் குறித்து வைத்துக் கொண்டது. பின் அது வாய் திறந்து பேச தொடங்குச்சு. அன்னையாரே, உங்கள் கேள்வி மிக மிக கடுமையானது. ஆயினும் நான் ஒவ்வொருவரையும் நன்றாக பார்த்தால் விடை கூற முடியும். கூட்டிற்குள் இருந்து அப்படி பார்க்க முடியாது. திறந்து விட்டதும் சுற்றி வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அவங்க தயங்காம திறந்து விட்டாங்க. கிளியை தாக்க நினைத்தால் அறைக்குள் இருந்ததால் தப்ப முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. கோகிலி அவங்கள சுற்றி சிறிது வட்டமிட்டுச்சு. அடுத்த கணம் அது விட்டத்தில் ஏறி உட்கார்ந்து அங்கிருந்தபடியே பேசுச்சு. நீங்கள் அழகிகளே அல்ல, கடல் கடந்து கடார நாட்டில் இருக்கிறாள் ஓர் அழகி. அவள் கால் தூசிக்கு நீங்க ஈடல்ல அப்படின்னு சொல்லுச்சு. 6 பெண்களும் அதைய எட்டி பிடிக்க பறந்தாங்க. ஆனா கிளி பேசிக்கொண்டே புழைவாய் வழியாக வெளியே பறந்து ஓடியே போயிடுச்சு. பக்கத்தில் இருந்த ஒரு விறகு வெட்டியின் வீட்டுல அது தஞ்சம் புகுந்தது. மன்னன் திரும்பி வந்ததும் கிளிய காணாம வேதனைப்பட்டான். அரசியர் அவனுக்கு உண்மையான தகவலையும் சொல்லல. தீனிட கதவு திறந்தவுடன் அது பறந்தோடி போயிடுச்சு. அதனால அது ஒரு நன்றி கெட்ட கிளி, அதற்கு காட்டிய அருமை எல்லாம் வீண் அருமை அப்படின்னு குறை வேற சொன்னாங்க. அவங்க சொன்னத அரசன் காதலியே வாங்கிக்கல. கிளியை கொண்டு வந்து தருபவர்களுக்கு 10,000 பொன் மீண்டும் தருவதாக பறை அறிவித்தான். விறகு வெட்டி கோக்கிலியை கொண்டு வந்து கொடுத்தான். 2வது தடவையாக கோக்கிலியின் மூலம் ஒரு ஏழையின் குடியில் வறுமை நீங்குச்சு. அரசன் அதை ஆர்வத்தோட வரவேற்று மகிழ்ந்தான். என்னை விட்டு ஏன் ஓடுன அப்படின்னு கேட்டான். அவன் அரசியரை காட்டி கொடுக்க கிளி விரும்பல. அதே சமயம் அவன் அன்புள்ளத்தின் புண்ணையும் அது அகற்ற நினைச்சிச்சு. அதனால உண்மையை சமயத்துக்கேற்ற முறையில பக்குவமா சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அரசே, உங்கள் அரசியர் என்னிடம் கொஞ்சி பேசினாங்க. எங்களை விட அழகுடைய பெண்களை பார்த்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க. என்னால மெய் பேசாம இருக்க முடியல. பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. நான் பயந்து ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. நான் ஒரு கிளிதான், எனக்கு வீரம் அவ்வளவா இல்லாம இருக்கலாம், அதற்காக வருத்தப்படாதீங்க. எனக்கு நன்றி இல்லாம போகல. நீங்க எனக்காக முன்பே 10,000 கொடுத்திருக்கிறீர்கள். இப்போது இன்னும் 10,000 கொடுக்கும்படி செய்துவிட்டேன். இதை நான் மறந்துவிட மாட்டேன். கூடிய விரைவில் தங்கள் கடனை பன்மடங்கு திருப்பி தராது இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு கிளி. அரசன் முகத்துல சிரிப்பு தோன்றியது. என் அருமை கிளியே, உன் அறிவுக்கு உன் பெருந்தன்மையே இணை, உன் பெருந்தன்மைக்கு உன் அறிவே இணை. அரசியாரை காட்டிக் கொடுக்காமல் பேசிவிட்டாய். ஆனால் நீ நன்றி கெட்டவன் என்று அவர்கள் கூறியதை எப்படியோ அறிந்து அதற்கு மறுப்பும் கூறிவிட்டாய். போகட்டும், என் கடனை தீர்க்க நீ நிரம்ப காத்திருக்க வேண்டாம், இப்போதே தீர்க்கலாம். அரசியரை விட அழகான பெண்ணை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாயே, எங்கே, யார் அப்படின்னு கேட்டாரு அரசன். அரசன் முடிப்பதற்குள் கிளி இடைமறித்தது. போதும் அரசே, எங்கே, யார், இந்த கேள்விகள் எங்கெல்லாமோ சென்றுவிடக்கூடும். அதெல்லாம் பெண்களுக்காக சொன்னது, உங்களுக்காக அல்ல அப்படின்னு கிளி நயம்பட பேசுச்சு. மன்னன் நெஞ்சம் கிளியின் நேர்மையை ஒத்துக்கொண்டது. இருந்தாலும் அவர் முகம் சிறிது வாடியது. கிளி இதை கவனித்ததும் கவனியாதது போல இருந்துச்சு. கிளியின் பெருந்தன்மையை அரசியர் அறியல. அறிந்தாலும் அதை அவங்க உணரத்தக்கவர்களா இல்லை. கிளி அகப்பட்டதனால அந்த கோபத்துல அவங்க அரசன் மீதே கோபப்பட்டாங்க. கிளி இருக்கும் மட்டும் தாங்கள் உங்கள் அரண்மனை அருகில் இருக்க மாட்டோம், நகரிலேயே தங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறி போயிட்டாங்க. அண்ணன் மனம் கவலை உற்றது. கிளியை விட்டு பிரியவும் அவன் மனம் ஒப்பவில்லை. ஆனா அரசியர் பிரிவுக்காகவும் அவன் வருந்தினான். அவன் சோர்வு கண்டு
கிளி மனம் இறங்கியது. மன்னனே, என் நன்றியை இப்போது உங்களுக்கு காட்ட தடையில்லை. அரசிமாரே அந்த தடையை அகற்றிவிட்டார்கள். மேலும் உங்கள் குடிக்கு ஒரு குழக்கொழுந்து இல்லை. அது அரசியாருக்கும் ஒரு குறைதான். அவர்கள் என்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் நான் அந்த குறையை அகற்ற எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு கிளி. நீ என்ன சொல்கிறாய் கோக்கு அப்படின்னு மன்னர் கேட்டார். எங்கே யார் என்று நேற்று நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா? இன்று அந்த கேள்விகளுக்கும் அதன் மேல் நீங்கள் கேட்க இருந்த கேள்விகளுக்கும் விளக்கம் தருகிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த வியப்பூட்டும் கற்பனை கதையின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் கேட்கலாம். தவறாம அடுத்த காணொளியிலும் இந்த கதையின் தொடர்ச்சியை கேட்டு மகிழலாம். நன்றி.